5ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமோ 2:5 வாசிப்போம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்த்தும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்பட்ட ஆலயம் பெரிதாக இருக்கும். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய தேவன் கட்டப்போகிற ஆலயம் பெரியது. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். நம்முடைய தேவன் யார்? அவர் பெரியவர். நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன் பெரியவர். நம்முடைய தேவன் பெரியவர். அவர் யார்? இஸ்ரவேலின் தேவன். இந்த இஸ்ரவேலின் தேவன் பெரியவர். இவருக்கு ஆலயம் கட்டும்படியாக சாலமோன் அவங்க அப்பா ஜெபம் பண்ணார். ஆகையினால அவரை தடுத்து உன் குமாரன் சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த சாலமோன் ஆலயம் கட்ட ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டார். ஒரு சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தானா. அப்போ கடவுள் அவன்கிட்ட கேட்டாராம், தம்பி நீ கடவுளுக்காக எவ்வளோ பெரிய ஆலயம் கட்டுவீர் என்று சொல்லி. அப்போ அவன் சொன்னானா, என் தகுதிக்கு ஏற்ப ஒரு ஜான்லேருந்து ஒரு முளை வரலையும் உங்களுக்கு ஆலயம் கட்டுவேன் அப்படின்னானா. சரி நல்லது அப்படின்னு கடவுள் போயிட்டாராம். இப்போ நம்முடைய தேவன் ஆலயம் கட்டுறார். எந்த ஆலயம்? ஆலயத்தை என்ன செய்கிறாரு? அவர் தன்னுடைய கரத்தினாலே ஆலயத்தை கட்டுறார். சாலமோன் சொல்கிற ஆலயம் எல்லாரும் கூடி அவரை துதிக்க ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ஆலயத்தை சாலமோன் சொல்கிறாரு. ஆனால் தேவன் கட்டக்கூடிய ஆலயம் தேவன் வாசம் செய்வதற்கு சொல்கிறதான ஒரு ஆலயம். இப்போ அந்த ஆலயத்தை இருவருமே என்ன செய்கிறாங்க? கட்டுறாங்க. சாலமோன் ஆலயத்தை கட்டுறாரு. சாலமோன் கட்டின ஆலயம் தேவாலயத்தில் இருக்குது. அது வரும் நாட்களிலே மெசியாவின் காலத்துக்கு பிற்பாடு ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாதபடி அனைத்தும் இடிக்கப்பட்டது. ஆனால் தேவன் கட்டின ஆலயம் என்ன செய்ய முடியல? ஒரு மனுஷனாலும் இடித்து போட முடியல. தேவன் கட்டின ஆலயத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். நம்ம அதை வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இப்போ தேவன் தான் முதலாவது ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை முதலாவது கட்டின யார்? நான் உங்களை கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆலயத்தை முதலாவது கட்டினா யார்? யார் ஆலயம் கட்டினது? ஆலயத்தை மூலம் கட்டின யார்? யார் கட்டினது ஆலயம்? யார் கட்டினது? ஆலயத்தை மூலம் கட்டின யார்? தேவன் தான் மூலம் ஆலயம் கட்டினார். அப்புறம் தான் சாலமோன் ஆலயம் கட்டுறார். தேவன் கட்டின ஆலயம் அது எந்த ஆலயம் சொன்னால் வேதத்தில் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் கட்டின முதலாவது ஆலயம் மண்ணுனாலே தமது சாயலில் மனுஷனை உருவாக்கி ஒரு உருவத்தை அவர் மாதிரி செஞ்சு அதற்குள்ளாக தன்னுடைய ஜீவாவியை ஊதினார். அவன் ஜீவனானான், ஜீவாத்மாவானான்னு வேதம் சொல்லுது. இது தேவன் கட்டின ஆலயம். இந்த சாலமோன் கட்டின ஆலயம் எப்படி? திரளான செல்வத்தினால் சம்பாதித்து கட்டின ஆலயம். இப்போ 2 ஆலயத்துக்கு வித்தியாசம் உண்டு. இப்போ அந்த பூமியில் தேவனால் கட்டப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. பிசாசினால் கட்டப்பட்ட மனிதர்களும் தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த தேவனால் கட்டப்பட்ட மனிதர்களை கண்டுகொள்ளும்படியாக தான் தேவகுமாரன் அந்த பூமிக்கு வந்தார். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 10:6. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை தான் தேவன் கட்டினார். இவன் காணா போயிட்டாங்க. திரும்ப அவர்களை தேடும்படியாக 12 சீசர்களை தேவன் ஏற்படுத்தினார். இப்போ காணாமல் இஸ்ரவேல் வீட்டார் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஆலயம். இப்போ 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:8. என்ன சொல்லப்பட்டிருக்குது அதை வாசிப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்ன செய்யல? இந்த பிரபஞ்சத்து பிரபுக்கள், இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் என்ன செய்யல? ஒருவரும் அறியவில்லை. அதான் சொன்னார், தன் சரீரமாக ஆலயத்தை பார்த்து மெஸ்ஸியா சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் என்ன பண்ணுவேன், 3 நாளுக்குள்ளே கட்டுவேன் அப்படின்னாரு. அவர் சொன்னவருடைய கருத்து தன் சரீரமாக ஆலயத்தை குறித்து அவர் சொன்னார். இவங்க பார்த்தாங்க சாலமோன் கட்டின ஆலயத்தை, ஐயோ எங்கள் பிதாக்கள் கட்ட 46-47 வருஷம் ஆச்சு, இது 3 இடித்து போடுவீரோ அப்படி என்று சொல்லி அவங்க யோசித்தாங்க. இந்த அறிவு யாரு கிடையாது. அன்றைக்கு வாழ்ந்த யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேல் காணியாட்சி உட்பட்டவர்களுக்கும் தெரியாது. ஆகையினால நம்ம இந்த இடத்தை கவனிக்கணும். அதை பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தாரானால் இந்த மகிமையின் யாசுவா தேவனுடைய ஆலயம், அவரே தேவனும் அவரே ஆலயமும் அவரே ஆட்டுக்குட்டியுமா இருக்கிறாரு. இது என்ன செய்ய மாட்டாங்க? சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. அல்லேலூயா. நம்ம கவனிக்கணும். 6லிருந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:6. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒரு ஞானமும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேவனுடைய ஞானம் நமக்கு இன்னைக்கு மனுஷனுக்கு கிடையாது. நமக்கு தேவ ஞானம் வேண்டும். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அதை அறிந்தார்களானால் மகிமையின் யாசுவா என்ன பண்ண மாட்டாங்க? சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. இப்போ சிலுவையில் அறைஞ்சது யார? தேவனுடைய ஆலயமாய் இந்த பூமிக்கு வந்த யாவாய் யாசா மெசியாவை மரியாளின் மைந்தரை தெரியாமல் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அதனால அப்பா சொன்னார் சிலுவையில், பிதாவே இவர் என்னதென்று அறியாது, தாங்கள் செய்கிறது என்று அறியா இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி சிலுவையில் முதலாவது வார்த்தையை சொல்கிறாரு. ஏன்? இவங்க அறியாமல் என்னை என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. இப்போ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் என்ன பண்ணாரு? தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் தேவனுடைய எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணியிருக்காரு? தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்போ இவர்களுக்கு தெரியல, உண்மையிலே என்ன செய்ய கிடையாது, தெரியல. உண்மையிலேயே மெசியாவை எல்லாரும் சிலுவையில் அறையிறாங்க, தெரியாமல் அரைஞ்சாங்க. இப்போ இந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டது?
நமக்காக இந்த ஆலயம் இரத்தம் சிந்தினது, நமக்காக அந்த ஆலயம் அடிக்கப்பட்டது, நமக்காக அந்த ஆலயம் மரித்தது. மரித்து என்ன பண்ணுச்சு இந்த ஆலயம்? போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி 3ஆம் நாள் என்ன பண்ணுச்சு? அவங்கள உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். இப்போ இந்த ஆலயத்தை பற்றின அறிவு இன்றைக்கு இருக்கிற தேவ ஜனங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஆலயத்தை பற்றின அறிவு இருக்குதா அப்படின்னு பார்த்தா என்ன கிடையாது, இல்லை. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். வானத்திலேயும் பூமியிலையும் தேவர்கள் என்னப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. எப்படி? அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். ஒரே யாசுவாவும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. இப்போ அநேகர் எப்படி இருக்கிறாங்க? அநேகர் சொல்லுவான், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என் குடும்பம் தெரியுமா, அப்படி என்ன பண்ணுவான்னு பற்றி அநேகர் பெருமையாக அந்த பூமியில் பேசிக்கொண்டு இருப்பாங்க. அவர்களுக்கு அவங்க பேசுகிறது அவங்க தெரிஞ்சதை பேசுகிறாங்க, அவங்க தெரிஞ்சதை அவங்க பார்த்ததையும் அவங்க தெரிஞ்சதை என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் தேவனை பற்றின காரியத்தை அவங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கு தேவன்? அவரை பற்றி அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுத்திருக்காரு? கிருபை. ஆகிலும் இந்த அறிவு எல்லா இடத்திலும் இல்லை. இன்றைய வரைக்கும் விக்கிரகம் ஒரு பொருள் என்று எண்ணி புசிக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி எப்படி இருக்குது? பலவீனமாக இருக்குது. அநேக நேரங்களில் அநேகர் பத்திரிகை கொடுப்பாங்க, வந்து பத்திரிகை வாங்கி நல்லா பார்ப்பேன், ரைட்டு கல்யாணமாக காது குத்த நல்லது கிட்ட போயிடுவோம். சரி, கல்யாணம் சாப்பாடு எங்கன்னு பார்ப்பேன். கல்யாணத்துக்கு போனால் அவன் சாப்பிட தானே போகிறோம், வேறு என்ன செய்ய போகிறோம், சாப்பாடு எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். ஒருவேளை விற்கிற கோயிலே சிலர் என்ன பண்ணிடுவாங்க, அங்கேயே முடித்து அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே சாப்பாடு போட்டுருவாங்க. அப்போ நீட்டாக போயிட்டு பணத்தை போட்டுட்டு இந்த வர்றேன் வயிற்று கலக்குன்னு நைஸை கிளம்பி வந்துடுவேன். நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடங்களில் போய் புசிக்கக்கூடாது. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பந்தியில் ஒருவன் கண்டால் புசிப்பதற்கு துணி கொள்ளும் அல்லவா? அல்லேலூயா. இங்கே பெரிய கோயில் இருக்குது, ஏதோ ஒரு ஆண்டவர் கோயில்னு சொல்லுவாங்க, ஆர்ச்சி கோயில் தான். வெள்ளிக்கிழமையில் வந்து சோறு போடுவோம், மற்ற நாள் சோறு போடுவாங்க. சார், இது வந்து உங்கள் சர்ச்சு தானே, அதில் போய் சாப்பிட மாட்டிங்களா? நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பாடு வாங்கி தர்றேன், நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் உள்ளே என்ன இருக்குது? உள்ளே விக்கிரகம் இருக்குது, ஆரோக்கியமாக தான்பாங்க. இது ஏசுனார் பாடுபட்ட சொல்லுவாங்க. என்ன பண்ணக்கூடாது? புசிக்கக்கூடாது. பவுல் தெளிவாக சொல்கிறாரு, இந்த அறிவு எல்லாருக்கும் கிடையாது. நம்ம நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகலாம், பணம் போடலாம், ஆனால் சாப்பிடக்கூடாது. போகலாம், ஆனால் சாப்பிடக்கூடாது. அப்போ சாப்பிட என்ன பண்ணிடணும்? வந்துடணும். அதான் அவர் சொல்கிறாரு, பலவீனம் உள்ள சகோதரன் கெட்டு போகலாமா? அவனுக்காக மெசியா மரித்தாரே. தொடர்ந்து அடுத்த வாசிப்போம். தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம். அதனால் யார் பத்திரிக்கை கொடுத்தாலும் வாங்கணும். பத்திரிக்கை வாங்கி நல்லா படிக்கணும். படிச்சுட்டு சாப்பாடு எங்கே போடுறாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த விசேஷனாலும் சாப்பிட தான் போகிறோம்.
சாப்பாடு எங்கே போடுறாங்க? கோயில்களில் விற்கிற கோயிலில் போடுறாங்களா, மண்டபத்தில் போடுறாங்களா பார்க்கணும். மண்டபத்தில் போட்டால் அழகாக போய் சாப்பிட்டு வரலாம். அங்கேயே போடுறாங்கன்னா ரைட்டு, நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதில் கவனமாக என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது நம்ம என்ன செய்யணும், சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது, காரணம் என்ன அப்படின்னா, அந்த வசனம் சொல்ல 6ஆம் வசனத்தில், பிதாவாகிய ஒரே தேவன், ஒரு தேவன் கிடையாது. இதை கேட்கிற அன்பு தேவனுடைய ஜனங்களே, ஒரு தேவன் இல்லை. ஒரு தேவன்னா ஒரு பிள்ளை அப்படின்னு இன்னொரு பிள்ளை வேறு எங்கே இருக்குன்னு அர்த்தம். ஒரே பிள்ளை அப்படின்னா ஒரே பிள்ளை தான். அதில் வேற ஒன்று, அதுக்கு முன்னும் கிடையாது பெண்ணும் கிடையாது. வேதம் சொல்லுது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவரால் சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்குன்னு நான் உண்டாயிருக்கிறது அவருக்குன்றதான். இப்போ அவருக்காக உண்டாயிருக்கிற நாம், அவர் போய் அங்கே சாப்பிடுவாரா யோசிக்கணும். அவர் போய் அங்கே சாப்பிடுவாரா? ஒரு அறவேக்காடு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, நான் எப்படி இரவுஜோகத்துக்கு வருவேன், நான் வர முடியாதுல்ல, இந்த வரலையும் வரலை, அது எதிராக தேவன் நியாயத்தீர்ப்பு ஆரம்பிப்பாராக. நான் எப்படி இரவுஜோகத்துக்கு வருவேன், நான் வர முடியாதுல்ல, நான் கல்யாணம் பண்ணேன், நான் வரக்கூடாதுல்ல இரவுஜோகத்துக்கு. என் கல்யாணம் பண்ணேன்னா இப்போ புதுசை அழைச்சிட்டு வா, இல்லை அவர் வரமாட்டார், அப்போ ஏன் அவனை கல்யாணம் பண்ணேன்? 20 வரவனை கல்யாணம் பண்ணி எப்படி இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்கண்ணா, எவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். எவ்வளோ நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்கண்ணா, அது எவ்வளோ நாளுன்னு சொல்லி என்ன செய்யட்டுப்பா, 20 வரமாட்டாங்களாம். வேதவசனம் இது 20 வயதுக்கு சோதனை உட்பாடு அப்படி விழித்திருந்து சோகம் பண்ணணும். ஏன் சோதனை வராமல் இருக்குதான் 20. இங்கே சொல்கிறாரு, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவரால் சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கு நாம் உண்டாயிருக்கிறோம். ஒரே யாஸ்வா நமக்கு உண்டு. உண்டானது அவர் மூலமாக தான் உண்டானுச்சு, அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம். அப்போ ஒரே தேவன், பிதாவாகி ஒரே தேவன் நமக்கு உண்டுங்கிறதுனால நம்ம சாப்பிட்ற இடத்துல அவர் வந்து சாப்பிடுவாரா அப்படின்னு பார்க்கணும். தீர்க்கதரிசி ஏசாயா சொல்கிறாரு, ஒவ்வொரு காரியத்திலையும் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். வேதத்தை ஏசாயா என்ன சொல்கிறான்னு வாசிப்போம். ஏசாயா 45:22 வசனத்தை வாசிப்போம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, நம்ம அந்த பூமி எல்லைக்குள்ளே தானே இருக்கிறோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்த பூமியின் எல்லைக்குள்ளே இருக்கிறோம். இந்த எல்லைக்குள்ளே இருக்கிறபடினால ரட்சிப்பு யாசுவா மெசியா மூலமாக தான். அவங்க தான் நோக்கி பார்க்கணும், அவர் தான் தேவன். அடுத்த வசனம் 23, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம போகிறோம், ஒருத்தண்ட கடன் கேட்குறோம், கடன் கொடுக்குறான். அப்போ சாட்சி 2 பேர் கேட்பான், சாட்சி கடனுக்கு சாட்சி 2 பேர் கொண்டா அப்படின்னு. ஏன் கடன் நம்ம கொடுக்குறோம், நம்ம நம்பிக்கை இல்லாமல் சாட்சி கேட்குறான். ஆனால் இதை சொல்கிறார் பார்த்தீங்களா, தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே நன்றாக கவனிக்கணும். தன்னிலும் பெரியவர் யாரும் கிடையாது. ஆகையினால என்ன செய்கிறாரு, அவர் தன்னை கொண்டே தமது பேர் என்ன செய்கிறாரு, ஆணையிடுறாரு. இதான் நம்ம இந்த ஒரு அறிவு நமக்கு அவசியம் வேண்டும். இவருக்கு முன்னும் யாரும் கிடையாது, பின்னாடி யாரும் கிடையாது. 23 வாசிப்போம், 23 வாசிப்போம். நீதியான வார்த்தையின் வாயிலிருந்து புறப்பட்டது வேற யாரும் கிடையாது, வேறொருவர் இல்லை. இந்த நீதியான வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டுச்சு, என்ன கிடையாது, மாறுவது கிடையாது. அப்போ பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்குது. அல்லேலூயா. அப்போ வேற ஒன்று இருக்குது அப்படின்னு ஜனங்கள் வழிபடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல
கை நினைச்சக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, புசிக்கக்கூடாது. ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுதான் நம்ம, வேறு ஒன்று கிடையாது. அவருக்கு முன்னும் கிடையாது, பின்னணியும் கிடையாது. அவர் முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்கிறாரு சாலமோன், எங்கள் தேவன் எல்லா தேவர்களுடைய காக்கிலும் பெரியவர். ஆக கட்டப்போயினால எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. இவர் யாரு? பெரியவர். இந்த பெரிய தேவன் நமக்கு தகப்பனா இருக்காரு. இதான் நமக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறாரு, நமக்கு இரட்சகராக இருக்கிறாரு. நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம அதை கவனிக்கணும். நம்முடைய தேவன் யாரு? பெரியவர். வெளிப்படுத்தல 7ஆம் அதிகாரத்தில் 13 வாசிப்போம். 7:13. வெளிப்படுது 7:13. வெள்ளை அங்கி கொடுக்கப்படுது பரலோகத்தில், பூமியில் இருந்து மீட்டு கொள்ளப்பட்டு ஒரு ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்படுது. 9 வாசிப்போம். சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாம திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளங்கிகளை தரித்து குருத்தோள்களை பிடித்து சிங்காசனம் இருக்குது, அங்கே ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தேவனுக்கும் இந்த தேவனும் ஆட்டுக்குட்டியும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறார்கள். அப்போ தான் கேட்குறாரு யோவான், கேட்குறாரு இதெல்லாம் யார், எங்கிருந்து வந்தவங்க அப்படின்னு கேட்குறப்ப 14 வாசிப்போம். ஆண்டவனே உமக்கே தெரியும் என்றேன். இவங்க என்ன செஞ்சாங்க? மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள் என்ன வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் அப்போ நம்மளுடைய பணி என்ன? அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கணும். அவருடைய ஆலயம்தான் நம்முடைய சரீரம். அல்லேலூயா. அந்த ஆலயம்தான் நம்ம சரீரம். இதை இங்கேயும் சேவிக்கணும், அங்கேயும் சேவிக்கணும். அப்போ சிங்காசனம் வீற்றிருக்கிறவர் நமக்குள்ளே வாசமா, நமக்கு கொடுத்த ஆவி அவர் கொடுத்தது. வீற்றிருக்கிறவர் எங்கே இருக்காரு? நமக்குள்ளே வாசமாக இருப்பார். இனி பசி கிடையாது, தாகம் கிடையாது, வெயிலா உஷ்ணமாவது படுவதும் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். இவர் எங்கே இருக்கிறாரு? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிறாரு. அல்லேலூயா. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து நடத்துவார். தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பான். அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார். மரணமில்லை தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறல் இல்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகரம் எருசலமே, தலைநகரம் எருசலமே, பரமா எருசலமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே.
ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த என்னது மரணம், மனநோய், துயரம், இப்படி எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? நீக்கி இந்த சிங்காரத்து மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியாளர் என்ன செய்கிறாரு? மேய்த்து ஜீவத்தினர்களுக்கு நேராக நம்மளை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு தான் என்ன பண்ணார்? அவர் வாசம் பண்ணும்படியாக நம்மளை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணார்? அவர் தங்கக்கூடிய ஆலயமாக கட்டியிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறது? ஆலயம். அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம். வேதம் அதானே சொல்லுது, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3:16 வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய உங்கள் வாசமாக இருக்கிற நீங்கள் அறியா இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இப்போ சாலமோன் சொன்ன கட்டப்போகிற மிகப்பெரிய ஆலயத்தை ஏற்கனவே மெசியா கட்டி முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம தான் ஆலயம். இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். என்ன செய்யணும்? முதலாவது அசுத்தமான இருக்கிற உள்ள இடங்களில் போய் என்ன செய்யக்கூடாது? நம்ம புசிக்கவோ குடிக்கவோ கூடாது. அது என்ன செய்யணும்? சீப்பா படி சீப்போ என்று சொல்லி நாம் இகழ வேண்டும். காலையில் ஒரு பிசாசு வந்துச்சு. பிசாசு காலையில் எங்கள்கிட்ட பிசாசு வந்துச்சு. அந்த பிசாசு அந்த வாடையோடு வரும். அப்போ நான் சொன்னேன் சீப்போ அப்படின்னு. என்ன செய்ய? பிசாசு ஓடி போச்சு. என்ன பண்ணோம்? நம்ம பிசாசை சீப்போ நேற்று ஒருத்தவங்க ஜோம் பண்ண போனேன். இது வந்துச்சு. அவன் இளையங்காரவங்க, சரி அது வீடாக இருக்கு அப்படின்னால ஜபத்து வாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணக்கூடாது? ஒரு இடத்துல பிசாசு விரட்டக்கூடாது. அவனை இங்கே வர வச்சு கொஞ்சம் சத்தியத்தை சொல்லி என்ன செய்யணும்? சுலவாக தான் பிசாசு விரட்டணும். ஆமாம், 3 மாதம் வச்சு பிசாசு விரட்டினே ஓடி போச்சு. எருமாடுங்க, எருமாடு ஓடி போயிருமா இல்லையா? எருமாடு வெயில் அடித்தா தண்ணியை கண்டு ஓடி போயிடும். எருமாடு வெயில் அடிக்க என்ன செய்யும்? தூங்கி பார்த்துட்டே இருக்கும். வெயில் செய்தி அக்கினியாக வர அப்படி பார்த்துட்டே இருக்கும். என்ன பண்ணும்? உடனே தண்ணியை பார்த்து ஓடி தண்ணியில் போய் படுத்துக்கும். அப்போ என்ன செய்யக்கூடாது? பிசாசு விரட்டக்கூடாது, ஆனால் விரட்டணும். எங்கே விரட்டணும்? இங்கே வந்து சத்தியத்தை சொன்ன ஒருபாடு அது பிசாசு விரட்டணும். இங்கே தேவன் பவுல் எழுதுறாரு, வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 16 வாசிப்போம். 2:16. தேவன் மனுஷனை உண்டாக்கினாரு. அதுக்கு முன்பதாக தேவதூதர்களை தேவன் ஏஞ்சல்களை தேவன் உண்டாக்கினாரு. இப்போ யாருக்கு அவர் வலது கையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்னா, யாருக்கு? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம யாராக இருக்கணும் வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கணும். யூதர்களை பார்த்து மெசியா சொன்னார், நீங்கள் ஆபிரகாமும் பிள்ளைன்னு சொல்லி மாறு தட்டாதீங்க, சொல்லிக்கூடாது, தொடங்காதிருங்கள். இந்த கல்லுகளால் தேவன் ஆபிரகாம் பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார்னாரு. நம்ம யாராக இருக்கணும் என்று சொன்னால் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் உண்மையிலேயே ஆபிரகாமுடைய பிள்ளைன்னு சொன்னால் இந்த மெசியாவை நாம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். நம்ம ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு? உதவியாக கை கொடுக்கிறார். மற்றவங்களுக்கு கை கொடுப்பது கிடையாது. இப்போ உண்மையிலேயே நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம கை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15.
ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்கிறான். நம்ம ஆவிக்குரியவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றவனாலும் நம்மளை மற்றவங்க என்ன செய்ய முடியாது, எதுவுமே கண்டுகொள்ள முடியாது. நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஏனெனில் அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் யாரா இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, அவர் யாரா இருக்காரு, நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காரு, ஆவியா இருக்காரு. நம்ம இதை மாமிசத்தில் அவரை கண்டுகொள்ள முடியாது. மெசியா சொன்னார், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் வாசிப்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமான ஒன்றும் உதவாது. அவர் சொல்ற வசனம் நம்ம எப்படி இருக்குது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. இப்போ ஆவியே உயிர்ப்பிக்குது. நம்ம உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். பலப்படுத்துகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மளை அனலாக்குற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மளை அபிஷேகிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையினால இந்த ஆவி நம்மை விட்டு போதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாமிசம் இந்த சாப்பாடு, தண்ணி குடிக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது, செம்பான ஆகாரம் சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் எங்கே போய் சாப்பிடக்கூடாது, விக்கிரகங்கள் உள்ள இடங்களில் போய் சாப்பிடக்கூடாது. அது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அவர் சொல்கிற வசனம் நமக்கு ஆவியாக இருக்குது, அதான் நமக்கு ஜீவன். அல்லேலூயா. இந்த வசனம்தான் ஜீவன். இந்த வசனம்தான் நமக்கு ஜீவன். சொல்றாரு 64 வாசிப்போம். ஆகிலும் உங்களில் விசுவாசியானவர் சிலர் உண்டு. என்ன செஞ்சாரு, பிதாவின் அருளை பெற வேண்டும். பிதாவோட அருள் என்ன, அவரால் நடப்படணும், ஆவரவனுடைய பிள்ளையாக இருக்கணும். இல்லைன்னா அங்கே போக முடியாது. எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அப்போ ஆவி, அந்த தேவனுடைய ஆவியானவர் துக்கப்படாதபடி நம்ம நடந்து கொள்ளணும். இப்போ அறவேக்காடு, சில அறவேக்காடு மரத்தோட மோசமாக இருக்கும். அறவேக்காடு எப்படி இருக்கும், மரம் நட்ட இடத்துல இருக்கும். ஆனால் அறவேக்காடு அப்படி இருக்காது. 10 நாளைக்கு 10 வருஷம் இங்கே இருக்கும். 10 வருஷம் முடிஞ்ச ஒரு பாடு சொல்லலாமல் உடனே வேறு சபைக்கு போயிடும். மரம் நட்டு வச்சோம்னா இங்கே தான் இருக்கும். நம்ம இதை விட்டு போனாலும் மரம் அப்படியே இருக்கும். மரத்தோட மோசமான ஜென்மங்களாம் தேசத்தில் உண்டு. அப்போ அதோட விளைவு என்ன, ஏதோ மெசியா சொன்னார், சாலமோன் சொன்னார், பிள்ளைகள் மேன்மை அவர் பிதாக்களே. அப்போ இந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தில் எல்லாம் இங்கே இருந்தாங்க, இப்போ அங்கே போயிட்டாங்க. அது வளர்ந்த பிற்பாடு அதே வேலையை மற்ற காரியம் செஞ்சு செய்கிறப்போ தான் இதனுடைய பலன் என்னன்னு சொல்லி தெரியும். அப்போ நம்மகிட்ட வந்த பிற்பாடு நீ விடத்தாரோ அறிய நம்ம சொல்லிடுவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆவியானவரால் நடத்தப்படணும். அப்படின்னா சாலமோன் சொல்வார், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கணும் பெரியவர். ஆகையால் கட்டப்போகிற ஆலயம் எப்படி இருக்கும், பெரிதாக இருக்குது. பெரிய தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு பெரிய அவர் வாசம் ஒரு தேவாலயமாக நம்மளை அந்த பூமியில் வச்சுருக்காரு. அது அறிவு நமக்கு அவசியம் வேண்டும். அது விருது பொது சபைக்கு வருகிற அறிவு அநேருக்கு இல்லை அப்படிங்கிறாரு. நம்மெல்லாம் யார், தேவனுடைய ஆலயம், அவர் வாசம் பண்ணக்கூடிய பெரிய ஆலயம். இந்த அறிவு நமக்கு என்ன செய்யணும், எல்லாருக்கும் வேண்டும். அதனால தான் மெசியா சொன்னார், ஆகிலும் உங்களில் விசுவாசம் சிலர் உண்டு. இதை விசுவாசிக்கணும். யார், 3 வருஷம் அந்த யூதாசு விசுவாசிக்கலை, காமிச்சு கொடுத்து போயிட்டான். ஆகையினால அப்படி நம்ம என்ன செய்யணும், அவர் இந்த அறிவு எல்லா இடத்துலையும் இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம தேவனுடைய ஆவியை பற்றி
என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபை நமக்கு வேணும். 1:2:8 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தாலான மகிமையின் யாசம் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அப்போ நாம் அவரை அறிந்து கொள்ளக்கூடியதான அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகையினால நம்ம அவர் சிலுவையில் ஏற்கனவே அறியாமல் இருக்கிறப்ப அரைஞ்சிட்டோம். இனி என்ன பண்ண? சிலுவையில் அறையக்கூடாது. எழுதிக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு உறவுகளுக்கு ஆயத்தமில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியான எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களில் ஆராய்ந்து இருக்கிறார். ஆகையினால தேவனுடைய ஆவியை பெற்று நாம் தேவனுடைய ஆலயங்கிறத அந்த ஆவியினால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம யார்? ஒருவரும் தேவனுடைய ஆலயம். அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யக்கூடாது? அசுத்தமான எந்த காரியமும் இருக்கக்கூடாது. நம்ம பசுத்தமாக இருக்கணும். நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அப்படி அதை உணர்ந்து கொள்வோம். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த அறிவு இந்த நாட்கள் அநேகருக்கு கிடையாது. அதை தேவன் தமது ஆவியினாலே கிருபையாய் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகையினால் இதை அறிந்து உணர்ந்து கொண்டு நாம் எல்லாம் அவருடைய பார்வையில் ஒவ்வொரு ஆலயமாக இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஆலயமாக இருக்கிறோம். அதை அறிந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.